ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே கலர்ஃபுல்லான பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி நான் மீடியம் சைஸில் 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் எடுக்கிறதா இருந்தால் 1 எடுத்தால் போதுமானதாக இருக்கும். நம்ம பச்சடிக்கு பீட்ரூட் எடுக்கும்போது எப்போதுமே இந்த மாதிரி தோல் எடுத்து பாருங்கள். நல்ல ரெட் கலராக இருந்தால் நமக்கு கலர்ஃபுல்லான பச்சடி கிடைக்கும். இப்போது இதை தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கழுவின பிறகு இந்த மாதிரி ரஃப்பாக இந்த பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை குக்கரில் தான் போட்டு வேக விட போகிறோம். இப்போது இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நான் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு 2 விசில் விட்டு ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ இப்போ நான் 2 விசிலுக்கு அப்புறம் பார்க்குறேன் நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். நம்மளோட பீட்ரூட் நல்லாவே வெந்திருக்கு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டியதில்லை, ரொம்ப கோர்ஸாகவும் இருக்க வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு நம்ம ஒரு சுற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு தேங்காய் அரைக்க போகிறோம். அது கூட என்னென்ன சேர்த்து அரைக்கணும்னு காட்டுறேன். ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் சின்ன மிளகாவாக இருக்கிறனால 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 கருவேப்பிலை இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தாளிப்பு பார்க்கலாம். நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டை இதில் சேர்த்துடலாம். இதோடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த தேங்காய் நம்ம சீரகம் எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நமக்கு இந்த மாதிரி ஆனதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் நல்லா கட்டியான தயிராக 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பில்லாத தயிராக பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி அதில் கட்டியெல்லாம் போய் நல்லா ஈவனாக அது இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் கூட லைட்டாக ஒரு சுற்றலாம். இப்போது நான் அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துட்டேன். இப்போது நம்ம ஸ்டவ்வில் வைக்கலை, நான் ஆஃப் பண்ண பிறகு தான் நான் தயிர் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ இந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீட்ரூட் நம்ம ரெட் கலராக எடுத்து சூஸ் பண்ணோம்னா தான் நமக்கு பச்சடி நல்ல கலர்ஃபுல்லான பச்சடி கிடைக்கும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேபி தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு மாத்திரம் ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளித்தோம்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஸோ 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சிம்மில் வச்சு கருக விடாமல் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது அதே சூடோடவே நம்ம பச்சடியோடு ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லான பீட்ரூட் பச்சடி நமக்கு தயாராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிட்றோன்னு கூட தெரியாது.
ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.